அனைவருக்கும் நம்முடைய தேசத்தினுடைய 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. சிறப்பாக அனைவருக்கும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேசம் விடுதலை அடைந்த ஒரு நாள், சுதந்திரம் பெற்ற ஒரு நாள் ஆகினால் நாம் தேசப்பற்றில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனைத்து மனு உலகத்தின் மக்களுடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பையும் விடுதலையும் சுதந்திரத்தையும் ஆண்டவர் அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பையும் ஒரு விடுதலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து ஒரு மீட்பு, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஒரு சுதந்திரமாக ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக, விடுதலையோடு கடவுளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மீட்பை கல்வாரி சிலுவையில் நமக்காக கொடுத்தார். ஆகினால் இந்த அருமையான வேளையில் கூட இந்த சுதந்திர நாளிலே ஆண்டவர் இந்த தேசத்திற்கு ஒரு நல்ல க்ஷேமத்தையும் செழிப்பையும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுக்கும்படி நாம் தேசத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம். அதாவது இன்றைக்கு நாடு, இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து இருந்தாலும் இன்னும் அநேகர், அதாவது இன்னும் இந்த தேசத்தில் கொலைகள், இன்னும் தீவிரவாதிகள் இன்னும் அப்படி தான் இருக்க செய்கிறது. தேசம் சுதந்திரம் அடைந்ததை தவிர ஆனால் தேசத்தில் உள்ள மக்களுக்கு இன்னும் சுதந்திரமாய் இந்த தேசத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நிறைய தேசத்தில் கொலைகள் இப்படி ஊழல்கள் அதிகமாகி போச்சு. அப்போ சுதந்திரம் வாங்கி கூட நாட்டு மக்களுக்கு இன்னும் ஏழைகள் அடிமையாக தான் இருக்கிறார்கள். ஏழையானவர்கள் இன்றைக்கு அவர்களை தான் கொள்ளடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நம்ம இந்த தேசத்துக்காக அதிகமாக ஜெபிப்போம். தீவிரவாதங்கள் மாறணும், அநேக கொலைகள், இந்த ஊழல்கள் எல்லாம் மாறணும். அதற்காக உண்மையாக சுதந்திரம் பெற்ற தேவ பிள்ளைகள், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு பெற்ற தேவ பிள்ளைகள், இந்த நாடு இன்னும் மனம் திரும்பவும் இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும்படி, முற்றிலுமாக இயேசுவுக்காக இந்திய தேச மக்கள் வாழ்கிற எத்தனை கோடி மக்களும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறணும். அதுக்காக நாம் தொடர்ந்து தேசத்துள்ள மக்களுக்காக ஜெபிப்போம். தேசத்தினுடைய பலவிதமான அக்கிரமங்கள், பாவங்கள் இன்னும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அவை எல்லாம் மாற வேண்டும் சொன்னால் நாம் தேவ பிள்ளைகளாகி நாம் காத்திருந்து அதிகமாக ஜெபிப்போம். இந்த சுதந்திர தின விழாவிலே நாம் தேசத்து குறித்து நம்ம பாரப்படுவோம். அநேக ஆத்துமாக்கள் இன்னும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேசத்தில் பலவிதமான அக்கிரம அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அது எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக ஜெபிப்போம். எல்லாருக்கும் 78வது நம் தேசத்தினுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். May God bless you.